வருகை தந்திருக்கும் போக்குவரத்து நகர அபிவிருத்தி அமைச்சர் விபன் ரத்நாயக்க அவர்களுக்கும், அதே நேரம் ஆலய குருக்கள், பாதரவர்கள், அதே நேரம் ஒருமுறை வடக்கு வாழ் மக்கள் அனைவருக்கும் மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே இந்த வீதியால் நான் பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்ட உடனேயே இந்த பிரதேசத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்காகவும், இந்த பிரதேசத்தில் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் எனக்கு தேர்தல் காலத்தில் முழுமையான ஆதரவை தந்திருந்தவர். அந்த வகையில் இந்த பிரதேசத்தில் எனக்காக வேலை செய்தவர்கள் ஒரு சிறிய வாசிய சாலைக்கு இந்த பிரதேசத்தினூடாக வந்திருந்தேன். அப்போது இந்த வீதியால் வரும்போது சரியாக சொன்ன மாதிரி, டாக்டர் சொன்ன மாதிரியே குளங்கள் மாதிரியே 2 குழிகள் இருந்தது. இந்த வீதியால் வந்துவிட்டு அந்த பிரதேச வாழ் மக்களை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் அன்று அவர்கள் கூறியிருந்தார்கள். அன்று கூறும்போது அவர்கள் நம்பவில்லை இந்த வீதி உடனடியாக வரும் என்று. ஆனால் அந்த வீதியானது நாங்களும் தெரிவிக்கவில்லை. அந்த வீதி அந்த மக்கள் உணர்ந்து அதிகாரிகள் நூடாக நாங்கள் இந்த வீதியை செலக்ட் பண்ணுங்கன்னு தான் கூறினார்கள். பொறியியலாளர்கள் வந்து பார்த்து, என்னடா பொறியியலாளரும் இந்த வீதியாலும் பயணித்திருக்கின்றபடியால் உண்மையாகவே தேவைப்பாடு முக்கியமாக இருந்தது. உடனடியாக அந்த வீதி இன்று திறந்து வைக்கப்படுகிறது. உண்மையாகவே ஒரு நாட்டின் அபிவிருத்தி என்பது அத்தியாவசியமானது. முதற்கட்ட வீதி. அதைவிட இந்த பிரதேசத்திற்கு அபிவிருத்திகள் என்பது வீதியில் மட்டும் நாங்கள் கண்ணோட்டம் செலுத்தவில்லை. இந்த வீதியானது போட்டது எமது நாட்டின் மக்களுடைய பணத்தில். நாங்கள் எதிர்கால சந்ததிக்கு கடனை கொடுத்து விட்டு போகவில்லை. முன்னைய காலங்களில் வெளிநாட்டில் கடனை பெற்றுத்தான் வீதிகளை புனரமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று எமது நாட்டின் வரிப்பணத்தில், மக்களுடைய வரிப்பணத்தில் இந்த வீதியை திறந்து வைக்கிறோம். அதுக்கு பெருமை அடைகிறோம். ஏனென்றால் நாங்கள் வீதியை போடலாம் கடனை பெற்று, ஆனால் எதிர்கால சந்ததிக்கு ஒரு கடனை கொடுத்துட்டு போகிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் எமது நாட்டின் பொறிமுறைகளை அனைத்தையுமே சிறப்பாக செய்து வரிகளை அனைத்து விடு பெரிய பெரிய முதலாளிகள் வரி கட்டாமல் இருந்தார்கள். இன்றைக்கு எல்லாரும் வரி கட்டுறார்கள். ஆனால் நாங்கள் முந்தி வரி கட்ட 1 லட்சம் எடுத்தவர்கள் வரி கட்ட வேண்டியிருந்தது. இன்றைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 1,50,000, ஆண்டுக்கு 18 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் தான் வரியை கட்டுகிறார்கள். ஆண்டுக்கு 18 லட்சத்துக்கு மேல் வருமானம் எடுவார்கள் தான் வரியை கட்டுகிறார்கள். அது எல்லாருக்கும் வரி கட்டுகிறார்கள். வரி கட்டி அந்த திரசேரியில் சேர்ந்த பணத்தில் இருந்து தான் நியாயமான முறையில் இந்த வீதியை போட்டிருக்கிறோம் என்று எடுத்துக்கொண்டால், வீதியில் மட்டும் நாங்கள் கவனம் செலுத்தவில்லை. கல்வியில் யாழ் மாவட்டத்தில் 15 பாடசாலைகளில் பாரிய கட்டுமான பணிகளை ஆரம்பித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட யாழ் மாவட்டத்தில் மட்டும் 29 கோடிக்கு மேல், கிட்டத்தட்ட 30 கோடிக்கு பெரிய கட்டுமானங்களை கட்டி கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் கிளிநொச்சி பிரதேசத்திலும் கிட்டத்தட்ட 21 கோடிக்கு மேற்பட்ட புதிய கட்டுமானங்கள், அதை விட சிறிய சிறிய கட்டுமானங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாயத்தை கண்கொண்டு பார்க்கிறோம். இன்றைக்கு விவசாயத்திற்காக நிதி ஒதுக்கி அந்த நெற்கொள்முதல்களை செய்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் நெல்லில் தன்னிறைவடைகிற நிலைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அப்போ அந்த திசையை நோக்கி நாங்கள் நகர்வதற்கு இந்த அனைத்து மக்களும் எங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்துருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில். இன்றைக்கு முன்னோக்கி நகர்றோம். 60 மாதத்தை எமது ஆள்றதுக்காக தந்திருக்கிறாங்க, இந்த கட்டமைப்பை சீர் செய்வதற்காக. அதில் நாங்கள் 20 மாதத்தை எட்டி இருக்கிறோம். அந்த 20 மாதத்தில் இங்கே இருக்க பாதுகாப்பு பிரச்சனை இருக்கா? முந்தைய மாதிரி வாழ்வெட்டுகள் இருக்கா? இல்லை தானே? அல்லது யாராவது கருத்து தெரிவிக்கிறதுக்கு பயம் இருக்கா? இன்றைக்கு ஆளுங்கட்சியை பற்றி கருத்து தெரிவிக்கலாம், முகநூல்ல பப்ளிக்காயும் போடலாம். நாங்கள் யாரையும் தண்டிக்கிறே இல்லை. எங்களை பற்றி எழுதுவாங்க பலரும். நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்து 20 மாதம் தான், ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே எழுத வலிக்கிட்டாங்க. ஏனடா முந்தி இவர்கள் வெல்ல மாட்டார்கள், என்னடா இனவாத ரீதியாக தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற எண்ணப்பாடு இந்த அரசியல்வாதிகளை தோல்வி கண்டவர்கிட்ட இருந்தது. எப்படி என்றாலும் சிங்களவருக்கு தமிழர், தமிழருக்கு முஸ்லீம். ஆனால் இந்த முறையெல்லாம் மாறி இருக்குது. எங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல கூறணும், இந்த நாட்டில் இனவாத ரீதியாக அனைத்து மக்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், மாத்திர பிரதேசத்தில்
சரோஜா போல்ராஜ் தோழி தமிழ் அதிகூடிய விருப்பு வாக்களாக, அங்கே தனி சிங்கள ஏரியா மாத்திரைன்றது, அங்கே அதிகூடிய விருப்பு வாக்களால் ஒரு தமிழ் இன்றைக்கு மகளிர் அமைச்சராக இருக்கிறார். அப்போ அனைத்து மக்களும் இனவாத ரீதி இல்லாமல் இலங்கையர்கள் என்ற எண்ணப்பாடு தோன்றி இருக்குது. இன்றைக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து அதிகளவானவர்கள் இங்கே வருகிறார்கள். காரணம், இந்த அரசாங்கம் திட்டமிட்டு பழி வாங்குறதுக்கு செயற்படையில்லை. எங்களுக்கு வேலை செய்தால் தான் செய்யணும் இல்லை, எல்லா திசையையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டு போகிறோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியுது சமூக சக்திக்கூடாக 15 செயலகங்களுக்கு 65 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறோம். ஏன்னா கிராமிய மக்கள் தெரிவு செய்யணும், திட்டங்களை முன்மொழியோடும், குழுக்கள் ஒரு கிராமத்திலேயுமே 25 பேர் கொண்ட குழுக்களை நியமிச்சிருக்கிறோம். இந்த பிரதேசத்தில் இருக்கிறவருக்கு தான் என்ன தேவை என்று தெரியும், எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு வந்தோரு எல்லா பிரதேசத்துக்கும் இந்த நாளும் போய்கொண்டிருக்கலாது. அப்போ அந்த கிராம மக்கள் தங்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிவு செய்வதற்காக அந்த சமூக சக்தியை ஒதுக்கி இருக்கும். அந்த சமூக சக்திக்கு 65 கோடிக்கு அதிகமான நிதியை நாங்கள் இந்த மாதிரி அரசாங்கம் ஒதுக்கி இருக்குது. அப்போ இந்த நிதியை ஒதுக்கிறதுக்கு காரணம், மெயினான காரணம் அன்றத்தோடு சொன்னார், கிராமத்துக்கு நிதி போகணும் என்று. நகரத்துக்கு இல்லை, கிராமத்துக்கு போகணும். அப்போ அந்த கிராமத்துக்கு ஒவ்வொரு செயலகங்களுக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவுக்கு நிதி போகணும்ன்றது இந்த சமூக சக்தி கன்செப்ட். ஆனால் எங்களை சமூக சக்தி போட்டோன்னு ஏதோ தேர்தலுக்காக என்று நினைச்சு எங்களுக்கு தெரியும். இங்கே இருந்தார்கள் எங்களுடைய பயணித்தவங்க, முந்தைய காலத்தில் மாகாண சபையையும் கொடுத்துருந்தவங்க, பார்லமெண்ட் பதவியையும் கொடுத்துருந்தவங்க, எல்லாத்தையும் கொடுத்துருந்தவங்க. ஆனால் நாங்கள் ஊடகங்களில் பார்க்குறோம், காசு திரும்பி போச்சுது, மாகாண சபைக்கு ஒதுக்கிற காசு திரும்பி போயிருக்குது. ஏன்? சரி, மாகாண சபையில் தேர்தலில் முதலமைச்சர் தேர்வு செய்துட்டு அதுக்குள்ளேயே பிரச்சனை இருந்தது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால், இங்கே இருக்கிறவர்கள் நான் சிங்களவர் இல்லை, தமிழர்கள். தேசிய மக்கள் சக்தி என்பது மனிதநேயம் கொன்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு தமிழரும் இருப்பின, சிங்களவரும் இருப்பின, முஸ்லீமும். அப்போ அப்படியான ஒரு கட்டமைப்பு தான் நமது நாட்டுக்கு தேவை. இனவாத ரீதியில் போனால் அது அரசியல்வாதிகள் வாழ்வார், தனிநபர் வாழ்வார். இனவாத ரீதியில் வாக்களிப்பினோம். முந்தி தமிழர்கள்டா தமிழர், சிங்களவர்டா சிங்களர், முஸ்லீம்டா முஸ்லீம் வாக்களிச்சுட்டு போகும். நாங்கள் அரசியல் சாப்பாடு கூடாது. அரசியல் யாருக்காக இயங்கினது? இந்த பாராளுமன்றத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காகத்தான் சட்டங்களை இயற்றினாங்க. நாங்கள் இன்றைக்கு சட்டம் இயற்றுறோம் மக்களுக்காக, பாதுகாப்பான சட்டம். இன்றைக்கு நாங்கள் இருப்போம், எங்களோட பிள்ளைகள் இருக்க போயிடும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சட்டத்தை ஏற்றுகின்ற கட்டமைப்பு இன்றைக்கு உருவாக்கி கொண்டு போகிறோம். இனிமேலும் இந்த போதைப் பொருள்களோ உழைச்சி காணி வேண்டதோ எல்லாம் ஒழுங்குமுறை வந்துட்டு கட்டமைப்பு. என்னடா காணி வேண்டான் டின் நம்பர் எடுக்கணும். இன்றைக்கு இந்த வங்கியில் 2 கோடி விழுந்துச்சுண்டா பிளாக் பண்ணியிருக்கு. அப்புறம் என்னென்று காசு வந்து அந்த காசுக்கு கணக்கு காட்டணும். நாங்களும் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு சொத்து விவரம் எல்லாம் சமர்ப்பிச்சிருக்கிறோம். இனிமேலும் திடீரெண்டுங்கிற வங்கியில் காசு விடுவோம். முந்திய அரசியல்வாதிகள்ண்டா இன்றைக்கு அமைச்சர் ஒரு சிம்பிளாக வந்திருக்க சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. வீண் விரயங்களை குறைச்சிருக்கிறோம். அப்போ இதெல்லாமே நாங்கள் செய்கிறது. ஒரு வீட்டின் அப்பா சிக்கனமாக இருந்தார், நல்லா இருப்பினோம், பிள்ளைகள் சந்ததி நல்லா இருக்கும். இன்றைக்கு அந்த வகையில் நாங்கள் அரசாங்கம் இருந்து சிக்கனத்தை குறைச்சி கொண்டு எதிர்கால சந்ததியிட்டத்தான் நாங்கள் இதை ஒப்படைச்சிட்டு போகணும். ஜனாதிபதி அவர்கள் தன் பிள்ளையை ஜனாதிபதி அதிகாரத்தில் ஏற்றுறதுக்கு இல்லை. இந்த நல்ல சமுதாயத்தை, நல்ல சமுதாயம் ஒன்று உருவாக்கி எதிர்கால சந்ததியிட்ட நாங்கள் கையளிச்சுட்டு போகத்தான் இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு பயணிச்சிட்டு நாங்கள் 100 வருஷத்துக்கு இல்லை, அந்த கட்டமைப்பை சீர் செய்து கொண்டிருக்கோம். அந்த கட்டமைப்பை சீர் செய்யணும்னா குழப்ப வேண்டிய தேவை இருக்குது. அப்போ தானே எதிர்கட்சியில் இருப்பவர்கள்ட்ட குழப்பி கொண்டிருக்கிறாங்க ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதத்தை. அப்போ மக்களை பிள்ளையான வழியில் திசையை திருப்பலாம். நாங்கள் ஒன்றும் செய்யலை, எல்லாம் செய்யலை, நாங்கள் உண்மையாக செய்யலைன்ற தேடி பாருங்க. இன்றைக்கு கிராமப்புறத்தில் எத்தனை பாடசாலைகளுக்கு கட்டணம் கட்டுப்படுது 20 மாதத்துக்குள்ள. என்னன்னு நாங்கள் பயணம் செய்ய வேண்டி இருக்குது. 40 மாதம் 40 இல்லை 40 மாதம் முடியக்க இந்த நாடு ஒரு ஸ்திரமான நிலையில், முன்னேற்றகரமான நிலையில் இன்றைக்கு நாங்கள் கூறையில், இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் கூறையில், வெளிநாட்டில் இருக்க பிரதிகள் கூறுகிறார்கள் இந்த நாடு நல்ல கட்டமைப்பை நோக்கி துரிதமாக மீண்டெழுது கொண்டு வருது. அப்போ இந்த துரிதமாக மீண்டெழுதுறது திருடட்டை திருப்பி கொடுப்பாங்களா மக்கள்? சரி, 2009 திருடட்டை கொடுப்பினுமா ஆட்சியை? எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாங்கள் நேர்மையான பதவியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த 2020 இந்த கட்டமைப்பை பாதுகாக்கிறதுக்காக இந்த திசையெல்லாம் பயணிப்பாங்க. அப்பேக்க எதிர்கால சந்ததிகள் இங்கே பாதுகாப்பான கட்டமைப்பு கொண்டிருக்கும். எங்களுக்கு தெரியும், அமைச்சரவர்கள் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார், இளைஞர்களுக்கு
ஒரு 18 வயசு தாண்டின ஒரு கொடுப்பனை இருக்குது, வெளிநாட்டில் இருக்குது. எல்லாருக்கையுமே அரசாங்கம் தான் பார்க்கும். அந்த கொடுப்பனை கொடுக்கணும்னு சொன்னோன்னே ஒரு சிலர் சொன்னாங்க அவர்கள் போதைப் பொருளுக்கு பாவிக்கிறதுக்கு கொடுக்குறோம்ட்டு. அப்போ இங்கே இளைஞர்களை போதைப் பொருளை ஆக்கித்தானே வச்சிருக்கிறாங்க எதிர்கட்சியாக. நாங்கள் இந்த நாட்டில் போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு பயணம் செய்கிறோம். அவர்களுக்கு விளையாட்டுத்தில் இன்றைக்கு விளையாட்டு பாடசாலைகளுக்கு 50 லட்சம் படி 4 பாடசாலைகளுக்கு கிட்டத்தட்ட வடமாகாணத்தில் எல்லாம் முல்லைத்தீவுக்கும் ஒதுக்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறோம். 10 கோடி ஒவ்வொரு பாடசாலைக்கும் 50 போன வருஷம். இங்கே மட்டும் இல்லை, யாழ்ப்பாணம் கிளிநொச்சிக்கும் ஒதுக்கி இருக்கிறோம். 4 பாடசாலை தேதி 50 லட்சம் படி ஒதுக்கி இருக்கிறோம். 2 கோடி. அப்போ யாழ்ப்பாணத்தில் இண்டோ ஸ்டேடியத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஆக்கிறதுக்காக நீதிமன்றத்தை நாடுறது ஒரு சில எங்கட ஆட்சி காலத்தில் எந்த அபிவிருத்தியும் பெறக்கூடாது நிற்கிறது தான் தோல்வி கண்ட அரசியல்வாதிகள். எப்படி முண்டு கட்ட போகிறோம்? ஏன்னா நாங்கள் சமூகத்தில் திட்டங்களை முன்மொழியேக்கள் நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம், அதுக்கு சைன் வைக்க மாட்டோம் என்று. அப்போ நாங்கள் கேட்கணும், இந்த நாட்டில் ஒரே திசையில் நாங்கள் ஒருக்கா பயணித்து பார்ப்போம். 2 தோணியில் பயணிச்சா என்ன நடக்கும்? ஒரு மக்கள் 2 தோணியில் பயணிச்சுதான் 2 தோணியும் கவுண்டு தான் கிடக்கும், 2 ஒழுங்கா போகாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? ஒரே திசையில் ஒரு திசை பயணித்து பார்ப்போம். இந்த தமிழ் கட்சிகள் என்று கூறுகிறார்கள் தானே, ஒரு திசையில் கொடுத்துனாங்கல்லானே, பார்லமெண்ட்டை கொடுத்துனாங்க, முதலமைச்சர் கொடுத்துனாங்க, என்ன செய்தாங்க? அவங்களுக்கு அடிபட்டாங்க. அப்போ நாங்கள் இந்த நல்ல மனிதனையும் கொண்ட அரசாங்கத்தை ஒரு திசையில் பயணிச்சு பார்ப்போம். குழப்பா இருக்க இருப்போம். இந்த அரசாங்கத்தை குழப்பிட்டு அரசியல்வாதி தான் எல்லாம் செய்கிறது, அவர்கிட்ட திருப்பி கொடுத்து அவர்கள் சொத்து பலத்தோடு இருக்கிறதுக்கு திருட்டு அரசாங்கத்துக்கு தேவையா? அப்போ இன்றைக்கு தமிழ் தேசியத்தில் பயணிக்கிற எல்லாருமே தேசிய மக்கள் சக்தியை தான் விரோதமாக பார்க்குறாங்க. ஏதோ தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கிற மாதிரி. நாங்கள் ஏதோ துரோகம் செய்திருக்கிறோமா? இல்லை, நாங்கள் நல்ல திசையில் பயணம் செய்து கொண்டு போகிறோம். இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நல்ல திசையில் பயணம் செய்கிறேன் உங்களுக்கு மெனம் சொல்லும் தானே. மெனம் சொல்லிச்சண்டா நீங்கள் செயற்படுத்துங்க, குழப்பாதீங்க. குழப்புறதுக்கு பலர் வருவாங்க. குழம்பினா அந்த குழம்பின குட்டையில் அவங்க நல்ல மீனை பிடிச்சிட்டு அவங்க சுகமாக போயிடுவாங்க. நாங்கள்லாம் இங்கே இருக்கணும். அப்போ அந்த திசையில் நல்ல திசையில் பயணம் செய்கிறது. நாங்கள் எப்பயுமே கட்டுக்கல்ல வேணும், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம். இருக்கிற உரிமைகளை பலப்படுத்தி கொண்டு போகிறோம், மேலும் மேலும் பலப்படுத்துவோம். அந்த உரிமைகளை பலப்படுத்துறதுக்காக அனைத்து விதமான செயற்பாடுகளையும் தேசிய மக்கள் சக்தி செய்யும். தேசிய மக்கள் சக்தி என்பது தமிழருக்கோ சிங்களவருக்கோ முஸ்லீமுக்கான அமைப்பு இல்லை, இது மனிதநேயம் கொண்ட அமைப்பு. அந்த மனிதநேயம் கொண்ட அமைப்புக்குள்ள எல்லா மக்களும் இருப்பாங்க. எல்லாம் ஒன்றாக தான் இருந்தால் தான் அழகா இருக்கு. தனித்தனியை பிரிஞ்சிருந்தா அழகா? அப்போ ஒன்றாக இந்த நாட்டை இலங்கையை முன்னேற்றத்துக்கு அனைவரும் ஒன்றுபடுவோம். அதுக்கு வடக்குக்கு அதிகளவான கரிசனையை நமது நாட்டின் ஜனாதிபதியும் எடுத்திருக்கிறார். ஏனென்றால் வரவு செலவு திட்டத்தில் 2000 பில்லியன் நிதி ஒதுக்குறோம். அதில் மெயினானது வடக்கில் இருக்கிற அந்த மீள்குடியேற்ற வீட்டு பிரச்சனையை முழுதாக முடிக்கணும் என்ற எண்ணப்பாட்டில் இருக்கிறோம். அதை முடிச்சே தீருவோம். இனி துரிதமான அபிவிருத்திகள் இந்த நாட்டில் நடைபெறும் என்று கூறிக்கொண்டு தேசிய மக்கள் சக்தியோட நல்ல திசையில் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.